உங்க கடந்த காலம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா அதை மாற்றி போட்டு உங்கள் பெயரை மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டுல எந்த ஆசீர்வாதம் இருக்கோ இல்லையோ, ஆண்டவரே என் வீட்டுல உம்முடைய ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருந்தா போதும் ஆண்டவரே. அதை போல ஒரு புண்ணியம், அதை போல ஒரு ஆசீர்வாதம், மேன்மை வேற ஒன்றுமே எனக்கு இல்லை. ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் எல்லாரும் படிச்சவங்களா இல்லாம இருக்கலாம், பெரிய பணக்காரங்களா இல்லாம இருக்கலாம், பெரிய பதவியில பட்டங்கள்ல எல்லாம் இருக்கலாம். நம்ம வீடு ரட்சிக்கப்பட்ட வீடா இருக்குமானால் நாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நீங்க நினைக்காதீங்க பாவம் செய்யும் போது நான் மட்டும்தான் பாவம் செய்யறேன்னு நினைக்காதீங்க. உங்க குடும்பத்தை அது பாதிக்கும். அதனால தான் நாங்கள் உலக மனுஷன் எழுதி போட்டிருக்கான், குடி குடியை கெடுக்கும்னு எழுதி போட்டிருக்கான். என்ன சொல்றான் அவன்? நீ குடிச்சா நீ மட்டும் கெட்டு போறது இல்லப்பா, கெட்ட போகிறது உன் குடும்பமும் சேர்ந்து. அவனுக்கு இருக்கிற வெளிப்பாடு நமக்கு இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்கும். ஆமாங்க, அவனுக்கு எவ்வளவு பெரிய வெளிப்பாடு இருக்கு பாருங்க. ஒரு மனுஷன் பாவம் செய்து அவனோடு நின்றது. வேதம் அதுதான் நமக்கு போதிக்கிறது. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே உலகம் முழுவதும் பாவத்திற்குள்ள போயிடுச்சு. அதே வேளையிலே இரண்டாம் ஆதாமாகிய இயேசு என்கிற ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். இயேசுவை சந்தித்தவன் ஒருத்தன் தான், சகை மட்டும்தான். ஆனா வீட்டுக்கே ரட்சிப்பு வந்தது. அந்த ஒரு மனிதன் ஒரு வாய்க்காலாக மாறிவிட்டான். இன்றைக்கு எல்லாரும் பார்க்கிற பெருக்கம் எங்க இருந்து வந்ததுன்னா, ஒரு மனுஷனை கர்த்தர் தொட்டதுனாலதான். அந்த ஒரு மனிதனை வைத்து தேவன் ஒரு பெருக்கத்திற்குள்ள ஒரு சந்ததியை தேவன் கொண்டு போக முடியும். சந்ததியை கொண்டு போக முடியும். ஒரு மனிதன், ஒரு மனிதனுடைய அர்ப்பணிப்பு. அவன் எங்க போறேனே தெரியாம தேவ அழைப்பை அப்படியே ஏற்றுக்கொண்டான், அதை விசுவாசித்தான், நம்பி அணைத்துக் கொண்டான். தான் சொந்த ஊரை விட்டான், தன் வீட்டை விட்டான், இனத்தை விட்டான், ஜனத்தை விட்டான். அந்த ஒரு மனுஷனுடைய அர்ப்பணிப்புங்க, அந்த ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல், அவனுடைய சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் அவனை பயன்படுத்தினார். உங்க ஒருத்தரால உங்க சந்ததியை மாற்றப்பட முடியும் தெரியுமா? நீங்க ஒருத்தர் இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை கேட்பீர்களானா, இன்றைக்கு கீழ்ப்படிவீங்களானா, உங்க குடும்பத்தின் தலையெழுத்தையே கர்த்தர் மாற்ற வல்லவர். கர்த்தர் மாற்ற வல்லவர். சகை அந்த ஒரு மனுஷங்க, அந்த ஒரே ஒரு மனுஷன் இயேசுவை சந்தித்ததின் விளைவு வீட்டுக்கே ரட்சிப்பு வந்தது. வீட்டின் அடையாளமே மாற்றப்பட்டது. வீட்டின் பெயர் பலகை மாற்றப்பட்டது. வீட்டிற்கு சமுதாயத்தில் இருந்த பெயர் மாற்றப்பட்டது. நம்முடைய தேவன் மாற்றுகிறவர். ஆனால் ஒரு மனிதனை தேடுறார், ஒரு மனிதனை தேடுறார். பாவத்தை வெறுக்க நான் விரும்புறேன், பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்க ஒரு மோசே ஒளிந்திருக்கிற ஒரு மோசே தீர்மானம் எடுப்பானால் தேவன் அவனை கொண்டு பெருங்கூட்டத்தை ரட்சிக்க தேவன் வல்லவர். நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தின் காரணமா இருக்கிறோமா, அல்லது ஆசீர்வாதத்தின் தடைக்கல்லா இருக்கிறோமா? 128ஆம் சங்கீதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அருமையான வசனம். அவன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனால் அந்த ஆசீர்வாதம் அவனோட நிக்கல. 3ஆம் வசனம் வருவீர்களானால், அவன் மனைவி அவன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். சொல்லிட்டு உடனே அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். பயந்தவன் ஒருவன், ஆசீர்வதிக்கப்பட்டவரோ பலர். கர்த்தரிடம் திரும்பினவன் ஒருவன், ஆனா மனைவி தன்னால ஆசீர்வதிக்கப்படுகிறாள், பிள்ளைகள் தன்னால வளருகிறார்கள். எதனாலன்னு கேட்டா அந்த ஒரு மனுஷனுடைய தேவ பயம். இன்னைக்கு நம்ம வீட்டின் ஆசீர்வாதத்துக்கு, ரட்சிப்புக்கு நம்ம காரணமா இருக்கிறோமா, தடைக்கல்லா இருக்கிறோமா? என்னையும் சகை போல மாற்றுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. அந்த ஒரு மனுஷன் போய் தன் வீட்டுக்கே ரட்சிப்பை கொண்டு வந்துட்டானே, ஆண்டவரே என்ன மாற்றுங்கப்பா, இன்றைக்கு உம்முடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்க என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. என் வீட்டுக்கு தடையா நான் இருக்கக்கூடாது, என் வீட்டினுடைய வேதனைக்கு நான் காரணமா இருக்கக்கூடாது. என்னுடைய முரட்டாட்டமும் என்னுடைய கடின இருதயமும் என் வீட்டுக்குள்ள பிரச்சனையை கொண்டு வந்துடக்கூடாது. நான் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் மாற வேண்டும். என் வீட்டின் தலையெழுத்தை மாற்றுகிறவராக என்னை மாற்றும் ஆண்டவரே. என்னை ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றும். அதற்கு என்னை அர்ப்பணிக்க வேண்டுமா? நான் அர்ப்பணிக்கிறேன். என்னை பலிபீடத்துல நான் வைக்கிறேன். என்னை மண்டையில கொண்டு வாங்க ஆண்டவரே, என்னை நீங்க மாற்றுங்க. என் மூலமா என் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதற்கு நான் உம்மண்ட வர்ற ஆண்டவரே,
இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கு உன்னுடைய கீழ்ப்படிதல், உன்னுடைய அர்ப்பணிப்பு, உன்னுடைய ஒப்பு கொடுத்தல் ஒரு சந்ததியவே தொடப்போகிறது. உன் சந்ததியை தொடப்போகிறது. உன் குடும்பம் முழுவதையும் தொடப்போகிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் ஒரு வீட்டு தலைவனாக, வீட்டு தலைவியாக நம்முடைய மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் வீட்டுக்கு பணம் கொண்டு வர்றதுன்னு நினைக்கிறோம். சம்பாரிச்சு போட்டுட்டேன், பொருளை கொடுத்துட்டேன், வீட்டுக்கு சாப்பாடை கொடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்மளுக்கு அன்பா சொல்லட்டுமா, நீங்க கொடுக்கிற பணத்தை விட, நீங்க கொடுக்கிற பொருளை விட உங்க வீட்டுக்கு கொண்டு வருகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் மேன்மையானது. ஹல்லேலூயா. இவையெல்லாம் அநித்தியமானது. இதெல்லாம் இந்த உலகத்தோடு அழிஞ்சு போயிடும். நாம வீட்டுக்கு சம்பாரிச்சு போடுறோம்னு பெருமைப்பட வேண்டாம். கர்த்தர் காகங்களை கூட விதைக்காம, அறுக்காம, களஞ்சியத்துல சேர்க்காமலே கர்த்தர் சாப்பாடு போட்டுட்டு தான் இருக்காரு. இதை ஒரு பெரிய சாதனையா நினைச்சு பேசாதீங்க. சில பேர் வீட்டுல பிரச்சனை வந்தா உடனே சொல்றது என்ன தெரியுமா? உனக்கு நான் என்னெல்லாம் வாங்கி போட்டிருக்கேன் தெரியுமா, உனக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கேன் தெரியுமா. இதைதான் ரொம்ப பெருமையா பேசுகிறார்கள். நான் அரிசி வாங்கி போட்டேன், பருப்பு வாங்கி போட்டேன், எண்ணெய் வாங்கி போட்டேன், நான் உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், வீட்டை கொடுத்தேன், வாடகை கொடுத்தேன், உங்களுக்கு வண்டி வாங்கி கொடுத்தேன், கார் வாங்கி கொடுத்தேன், ஏசி போட்டேன். இதை தான் பட்டியல் போடுறாங்க. ஆனா இந்த பட்டியலை விட ஒரு முக்கியமான காரியம் இருக்கு. இந்த வீட்டுக்கு என் மூலமா ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. நோவாவும் எல்லாம் வாங்கி போட்டிருப்பாரு இல்லையா? ஒரு வீட்டு தலைவனாக எல்லாம் செஞ்சிருப்பாரு. ஆனா யோசித்து பாருங்க, எல்லாம் வாங்கி போட்டு கடைசியில உலகத்தின் மேல் தேவன் கொண்டு வந்த கோபாக்கினைக்கு தன் வீட்டை தப்பிக்காம விட்டிருந்தாருன்னா அவர் அந்த குடும்பம் வாழ்த்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா வாழ்த்திருக்காது. இன்றைக்கு ஏன் அந்த மனிதனை நீதிமானாகிய நோவான் நம்ம ஏன் கூப்பிடுறோம்? இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஏன் நோவான் பேர் வச்சிருக்கிறோம்னா, இந்த ஒரு மனிதனுடைய பக்தியும் நீதியும் தேவ பயமும் அந்த சந்ததியில அவன் தன்னை நீதிமானா காத்து கொண்டதின் விளைவு என்னன்னா, தன்னை மாத்திரமல்ல தன் வீட்டில் இருந்த 8 பேருக்காக பேழையை செய்து காப்பாற்றுகிற கருவையாய் கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். என்னை ரட்சிக்கிற கருவையா மாற்ற ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு என்னை ஆசீர்வாதமாக. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க இன்னைக்கு காலையில? 2 கையை உயர்த்துங்க. ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு நான் எதை கொடுக்கிறேனோ கொடுக்கலையோ, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய ரட்சிப்பையும் ஆவிக்குரிய நன்மையும் சுமந்து வருகிற ஒரு பாத்திரமாக என்னை வைத்துக் கொள்ள கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிலும் தங்கள் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருப்பார்களானால் இன்றைக்கு அந்த தடை விலகட்டும், இன்றைக்கு அந்த பாவம் விலகட்டும், இன்றைக்கு அந்த அக்கிரமம் விலகட்டும், இன்றைக்கு அந்த கெட்ட பழக்கம் விலகட்டும், இன்றைக்கு அந்த அடிமைத்தனம் விலகட்டும். ஒரு பந்தலரா சந்தல ரிபதல பக்கபலரா சந்தல விலகட்டும் ஆண்டவரே. சகேயு ஆரம்பம் பாவம், பொல்லாப்பு, துர்குணம், அநியாயமான பணம், இதான் ஆரம்பம். முடிவை பார்த்தீங்கன்னா தான் வீட்டுக்கே ரட்சிப்பை கொண்டு வந்தவன். ஆனால் ஆகான பாருங்க, ஆரம்பம் விசுவாசி. ஆரம்பம் என்ன? மேகத்திற்கீழே ஞானஸ்நானம் பெற்றவன். ஆரம்பம் என்ன? சிவந்த சமுத்திரத்தின் வழியாக கடந்து வந்து ஞானஸ்நானத்தின் அனுபவத்திற்குள்ள போனவன். தேவனுடைய வார்த்தையும் கற்பனைகளையும் பெற்றவன், தேவ தரிசனங்களை பெற்றவன், ஒரு முதிர்ந்த ஊழியனுக்கு கீழே பயிற்றுவிக்கப்பட்ட நல்ல விசுவாசி. காலையில மன்னா, மதியானம் மன்னா, சாயங்காலம் மன்னா சாப்பிட்டவன், கண்மலையிலிருந்து தண்ணீரை குடித்தவன், ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றவன். ஆனா தன் குடும்பத்தை எந்த நிலை கொண்டு போனான் பார்த்தீங்களா? இத்தனை நல்ல அனுபவங்களை பெற்று இந்த ஒரு மனுஷனுடைய பொருளாசையினால முழு குடும்பமும் சுட்டரிக்கப்பட்டது, ஆக்கினை அனுபவித்தது, ரட்சிக்கப்படல, அழிந்து போனார்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அந்தரங்க பாவங்கள்ல ஈடுபட்டு உங்க குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு உலை வைக்கிறவர்களா நீங்க மாறிட்டு இருக்கீங்களா? சோதிச்சு பாருங்க. சர்ச்சுக்கு போறேன் பாஸ்டர், ஃபாஸ்டிங் பிரேயர் போறேன், கர்த்தரை தேடுறேன், நான் பைபிள் படிக்கிறேன், ஜெபிக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், அது முக்கியம் அல்ல. நீதிமானா இருக்கிறேனா? பரிசுத்த வாழ்க்கைக்கு என்னை அர்ப்பணித்திருக்கிறேனா? என் வீட்டுக்குள்ள நான் எப்படி இருக்கிறேன்? ஒரு வீட்டின் தலைவனாக என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு தலைவனாக முன்னாலே போகிறேனா? அல்லது நான் வெளியே போயிட்டு உள்ள வரும்போது சாபத்தை கொண்டு வருகிறவனாய் மாறிவிட்டேனா?
சகை வீட்டை விட்டு வெளியே போனாங்க, பாவியா. உள்ள வரும்போது ரட்சிப்போடு உள்ள வந்தான். ஆகான் வெளியே போகும்போது விசுவாசி மாதிரி போனான், வீட்டுக்கு திரும்பி வரும்போது கோபாக்கினையோடு வந்தான். என் வீட்டிலே ரட்சிப்பு அவசியம். என் வீட்டிலே ஆவிக்குரிய நிலைகளினுடைய பராமரிப்புக்கு ஒரு குடும்ப தலைவனும் தலைவியும் ரொம்ப முக்கியம். நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய துணிகரங்கள் நம்முடைய குடும்பத்தை பாதிக்க போகிறதுன்றதை மறந்துடாதீங்க. அதே வேளையிலே நம்முடைய பக்தி வைராக்கியமும், நம்முடைய பரிசுத்தமும், நம்முடைய தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையும் ஹல்லேலூயா நம்முடைய குடும்பத்தின் மேல் வானத்தை திறக்க பண்ணும். பொதுவாகவே நான் பார்த்திருக்கிறேன், நீங்க பாவம் செய்யறதுக்கெல்லாம் தடை நீங்க ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உண்மை இல்லையா? நான் இது வரைக்கும் யாரும் என்கிட்ட ஐயா இன்னைக்கு ராத்திரி குடிக்கலான்னு இருக்கேன், ஒரே தடையா இருக்கு, நீங்க தயவு செய்து எனக்கா நீங்க ஜெபம் பண்ணுங்க, இது வரைக்கும் யாரும் ஜெபத்துக்கு வந்ததே இல்லை, வந்ததே கிடையாது. சிகரெட் பிடிக்கணும்னு பத்த வைக்கிறேன் ஐயா, எரியவே மாட்டேங்குது, ஜெபிச்சு சொல்லுங்க, இப்படி வந்ததே கிடையாது இல்லையா? வீட்டிலே கொண்டு சப்ளை பண்ணிடுறான், குடிய ஹோம் சப்ளை பண்றான், ஹோம் டெலிவரி. பாவம் செய்யறதுக்கு ஏதாவது தடை வருதாங்க யாருக்காது? சொல்லுங்க பார்ப்போம். பாவம் செய்ய ரொம்ப கஷ்டப்பட்டேன் பாஸ்டர், முடியவே இல்லை, பிசாசு ஒரே போராட்டம், விடவே மாட்டேன்டான், பாவம் செய்ய விட மாட்டேன்டான். எங்கயாவது ஒரு போராடின ஒரு ஆளை காட்டுங்க பார்ப்போம். இங்க யாராவது ஒருத்தர் சாட்சி சொல்வீங்களா? பாஸ்டர் அது என்னன்னு தெரியல, சினிமாவுக்கு போனேன் ஆனா ஒரே தூக்கம் பாஸ்டர், ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துலேயே தூக்கம் வந்தது, தூக்காவி போகணும்னு ஜோம் பண்ணுங்க, பிசாசு படம் பார்க்கவே விட மாட்டேங்கிறான் அப்படின்ற தடை உள்ளவங்க யாராவது இருக்கிறாங்க? படம் பார்க்கும்போது தூக்கம் வராது, குடிக்கணும் போது தடை வராது, சிகரெட் எடுத்தா தடை வராது, ஆனா பைபிள் எடுத்தா தூக்கம் வந்துடும். ஜெபம் பண்ணா முட்டி வலிக்கும், கால் வலிக்கும், கை வலிக்கும், மயக்கம் வரும், தலை சுத்தும், வயிறு வலிக்கும், எல்லா தடையும் வரும். இயேசுவை தேடுனா தடை வரதான் செய்யும். வருங்க, வரும், கூட்டமும் வரும், நீங்க ஓடினாலும் வரும், பார்க்க முடியாது. ஆனா தடையை பார்த்துட்டு பின்னால சகையை போகல. ஏன் தெரியுமா? அவன் இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுத்துட்டான். இருதயத்தில் ஹல்லேலூயா உலகமே எதிர்த்து நின்னா கூட இன்னைக்கு இயேசுவை பார்க்காம நான் வீட்டுக்கு போக மாட்டேன், இயேசுவை பார்க்காம நான் போக மாட்டேன். ஹல்லேலூயா அவரை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போவேன். கூட்டம் நிக்குது, கூட்டம் ஓடுது, ஓடி பார்த்தான், சரி மரத்துல ஏறிடுவோம். குள்ளமா இருக்கிற ஆளுக்கு மறையறதா அவனுடைய பிழைப்பு, அது ஒரு ஐஸ்வர்யமான ஒரு தலைவன். அவன் மரத்துல ஏறானா என்ன அர்த்தம் தெரியுமாங்க? இயேசுவை பார்க்கறதுக்கு என்ன கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல, என் ஆத்தும தாகம் தீர்றதுக்கு நான் எவ்வளவு விலையும் கொடுக்க நான் விரும்புகிறேன், நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவை பார்க்காம இன்னைக்கு வீட்டுக்கு போக மாட்டேன், நான் போகவே மாட்டேன். இயேசுவை பார்க்கணும், இயேசு மட்டும்தான் எனக்கு தேவை. இன்னைக்கு கூட்டத்தை பார்த்து சந்தோஷப்பட வந்தீங்களா? இயேசுவை பார்க்கிற வரைக்கும் விட மாட்டேன்னு வந்திருக்கிறீங்களா? இன்றைக்கு இயேசுதான் உங்களுடைய லக்காக இருக்கும், ஆனால் உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வராமல் போகாது. ஹல்லேலூயா.